வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் சாமானியர்களுக்கெல்லாம் ஒரு சாமானியன். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு எழுத்தாளர் புத்தக கண்காட்சி அப்படின்னு ஒரு கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கண்காட்சியில் என்னுடைய புத்தகங்கள் 5 விற்பனைக்கு வைத்திருக்கின்றேன். புத்தகம் கிடைக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா, இறையகம், அரங்கு எண் 25. நாளையோடு கடைசி, அதாவது நாளை சனிக்கிழமை மாலை 9 மணியோடு இறுதியாக இருக்கிறது. அங்கு என்னுடைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆர்வலர்கள், என்னுடைய நல விரும்பிகள் மற்றும் வாசகர்கள் எனக்கு ஆதரவு செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக சென்று, சென்னையிலே இருக்கின்றவர்கள் அல்லது அந்த புத்தக கண்காட்சிக்கு போகின்றவர்கள் புத்தகத்திற்கென்று ஒரு தனி நிதியை ஒதுக்கி கொண்டு வாங்க வேண்டும் என்று செல்கின்றவர்கள் கட்டாயம் வள்ளுவர் கோட்டம் சென்றால் அரங்கு எண் 25 இறையகம், அந்த அரங்கு பாவலரேறு ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள் குடும்பத்தார் நடத்துகின்ற இறையகம், அந்த அரங்குக்கு சென்று என்னுடைய புத்தகத்தை வாங்கி எனக்கு ஊக்கம் அளிக்குமாறு வேண்டுகின்றேன். பாகம் 1 நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 1 புத்தகம் 550 பக்கங்களுக்கு மேல் இருக்கின்றது. அவை சாமானியர்களுக்கு வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை எளிமையாக புரியும் வண்ணம் கோர்த்து எழுதியிருக்கின்றேன். அதே போல நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 2 சாமானியர்களுக்காக அவர்களுடைய நடையில், அவர்களுடைய மொழியில் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொகுத்து எழுதியிருக்கின்றேன். நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 3 அது ஒரு ரியல் எஸ்டேட் அகராதி. அது ஆவண எழுத்தர்கள், வழக்கறிஞர்கள், ரியல் எஸ்டேட் விரும்பிகள் அனைவருக்குமே அந்த சொல் அகராதி தேவைப்படும். அதாவது பழைய பத்திரங்களில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம், அது பழைய பிரெஞ்சு வார்த்தைகளுக்கு, பழைய டேனிஷ் வார்த்தைகள், தரங்கம்பாடி பக்கத்தில் புழங்கப்பட்ட டேனிஷ் வார்த்தைகள், இலங்கையில் இருக்கின்ற சிங்கள வார்த்தைகள், அடுத்து தமிழ் வார்த்தைகள், இந்தி வார்த்தைகள், சமஸ்கிருத வார்த்தைகள், தெலுங்கு வார்த்தைகள் என பல்வேறு வார்த்தைகள், உதாரணமாக போர்ச்சுகீஸ் வார்த்தைகள் என்று எல்லா வார்த்தைகளுமே பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அர்த்தங்களை தொகுத்து எழுதியிருக்கின்றேன். அது நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 3 இருக்கின்றது. அதே போல் நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 4 அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மானிய கோரிக்கையை பேசுகிறது. அதாவது தமிழக சட்டசபையிலே மானிய கோரிக்கையின் போது வருவாய்த்துறையில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் பாலிசி உருவாக்குறாங்க என்று பேசுகிறாங்க. அது சாமானியர்கள்கிட்ட ஒரு அக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சாமானியர்களுக்கும் இப்படியெல்லாம் நமக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியணுன்ற மக்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு அந்த மானிய கோரிக்கையை எடுத்து அதில் இந்த அம்மா வாழ்க, ஐயா வாழ்க, கலைஞர் வாழ்க போன்ற வார்த்தைகளை எல்லாம் எடிட் செய்து அந்த கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த புத்தகம் தான் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 4. அதே போல நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 5 என்னவென்றால், முரண்பாடில்லாத வழிகாட்டி மதிப்பே சாமானியனின் லட்சியம். முரண்பாடில்லாத வழிகாட்டி மதிப்பே சாமானியர்களோட லட்சியம் நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கைட்லைன் வழி அங்கங்கே பல்வேறு முரண்பாடுகள், குழப்படிகள், முன்பின் பாலிசி மேக்கிங்குகள், குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி ஒரு விமர்சன பார்வையிலே, சாமானியர்களின் பார்வையிலே ஒரு வழிகாட்டி மதிப்பு புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன். நிச்சயம், அதாவது நிலம் சார்ந்து இயங்குகின்ற, நிலம் சார்ந்து பணியாற்றுகின்ற, நிலம் சார்ந்து சட்டம் சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய களப்பணி அனுபவத்தின் மூலமாக கிடைத்த தகவல்களை அந்த 5 புத்தகங்களில் கோர்த்து கொடுத்திருக்கின்றேன். இன்னும் கிட்டத்தட்ட 35 புத்தகங்களுக்கு மேல் எழுதுவதற்காக, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக எழுத்து பணியிலே அமைத்து கொள்வதற்காக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன், படித்து கொண்டிருக்கின்றேன், வாசித்து கொண்டிருக்கின்றேன், தொகுத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் அந்த காலத்துலலாம் புத்தகம் எழுதுகிறாரு அப்படின்னா ஒரு பொறும் செல்வந்தரோ அரசரோ டொனேஷன் பண்ணுவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க எழுதுவாங்க, மானியம் கொடுப்பாங்க.
பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நிலங்களையே மானியம் கொடுப்பாங்க, நீ எழுதுப்பா அப்படின்னு. நிலம் அதான் இனாம்னு பேர். இப்போ நமக்கெல்லாம் இனாம் மானியம்லாம் கொடுக்க ஆள் கிடையாது. இப்போ ஒரு தொழில் முனைவோராக இருந்து நமக்கு நாமே பணம் சம்பாதித்து கொண்டு நமக்கு நாமே புத்தகம் எழுதுகின்ற வேலையை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே எனக்கு நிச்சயமாக உங்களுடைய அன்பு ஆதரவு கரங்களும் ஒத்துழைப்பும் இருந்தால் எனக்கு நீங்கள் நேரடியாக மறைமுகமாக என்னுடைய எழுத்து பணிக்கு உதவி செய்கிறீர்கள். எனவே நிச்சயம் நாளை ஒரு நாள் தான் அந்த அரங்கு இருக்கிறது. அந்த அரங்கிலே இறையகம் அரங்கு எண் 25க்கு கண்டிப்பாக சென்று எனக்கு ஒரு வாய்ப்பையும் அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.